ஏன் இந்த தூய முத்தம்? 3 திருப்பலியில பங்கெடுக்கிறீங்கல்ல, நற்செய்தியை வாசிச்ச பிறகு திருப்பலியை கொண்டாடுகிறவர் ஆயர்களாக இருந்தால் அந்த வாசகத்தை வாசிச்ச குருவானவரோ திருத்தொண்டரோ அந்த நற்செய்தியை அவர்கிட்ட கொடுப்பாங்க, அவர் முத்தம் கொடுப்பார். அல்லது ஆயர்கள் இல்லைன்னா திருப்பலி நிறைவேற்றிய குருவானவர் அந்த வாசகம் வாசிச்ச பிறகு முத்தமிடுவார். ஏன் இந்த தூய முத்தம்? திருப்பாடல் 34:8 சொல்லப்பட்டிருப்பது போல, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அந்த வார்த்தை, அந்த இறை வார்த்தை கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறது. உயிருள்ள தேவன் அந்த உயிருள்ள வார்த்தைகள் வழியாக நம்மிடம் பேசுகிறார். எனவே தூய முத்தத்தின் முதல் அர்த்தம் என்னவென்றால், நற்செய்தியை வாசிக்கின்ற அந்த குருவானவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்யும் விதமாக எவ்வளவு வலுவூட்டக்கூடிய, ஆன்மீகத்தில் நம்மை தேற்றக்கூடிய அந்த உயிருள்ள வார்த்தையை கடவுள் கொடுத்து இருக்கிறார். இயேசுவே ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த இறை வார்த்தையான ஆண்டவர், நீங்க நல்லா பார்க்கலாம், யோவான் நற்செய்தியில முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல இருக்கிறது, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாய் இருந்தது, அவ்வாக்கு கடவுளாய் இருந்தது. அப்ப வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அந்த வாக்கு தான் நம்ம இடத்துல குடிக்கொண்ட அந்த குழந்தை இயேசு இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவுக்கு முத்தமிடுகிறார். இரண்டாவது மிக மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்கிறோம். எப்படி ஆயர்களுடைய அந்த மோதிரத்துக்கு நம்ம மரியாதை கொடுத்து முத்தம் கொடுக்கிறோமோ, அதுபோல உயிருள்ள இறை வார்த்தை, இயேசுடைய வார்த்தை, அதுக்கு நம்ம முத்தம் கொடுக்கிறது. காரணம் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட மரியாதையின் நிமித்தம். மூன்றாவது மிக முக்கியமானது, ஆதி கிறிஸ்தவர்கள் கடைபிடித்த பழக்கத்தை நாம் கடைபிடிக்கிறோம். ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படின்னா, திருப்பலி நிறைவேற்றும் பொழுது நற்செய்தி வாசகத்தை வாசித்த பிறகு அந்த குருவானவர் முத்தமிட்ட பிறகு அனைவரும் சென்று அந்த நற்செய்தி புத்தகத்தை முத்தமிடுவார்கள். இப்ப கால சூழ்நிலையின் பொருட்டு அதை தவிர்த்து விட்டார்கள். இருந்தாலும் அந்த பழக்கத்தை, அந்த பாரம்பரியமான கத்தோலிக்க பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக நற்செய்தியை வாசிக்கின்ற குருவானவர் அந்த நற்செய்தி வாசகத்தில் முத்தமிடுகிறார். முத்தமிடுறப்ப என்ன ஜெபம் சொல்லணும் தெரியுமா? நாங்க நற்செய்தியின் உயிருள்ள வார்த்தைகளால் எமது பாவங்களை கழுவும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். எனவே மக்களே, ஒவ்வொரு முறை நற்செய்தி வாசித்த பிறகு குருவானவர் அந்த நற்செய்தியை முத்தமிடும் பொழுது நீங்களும் நானும் இறை வார்த்தை வழியாக, நற்செய்தியின் வழியாக உயிருள்ள தேவன் நம்மில் செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து நாமும் இயேசு கிறிஸ்துவை நேசிப்போம், நற்செய்தியின்படி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.